ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேர் பாலாயிடியூ. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுன்னு உடனே பார்த்துக்கலாம். நம்ம சேனல்ல வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சில வீடியோஸ் வந்து ஸ்கிப் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வராதனால அந்த பல வீடியோ நீங்க பார்க்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ரீச் ஆகாது. ஏன்னா இது ரொம்ப குரூசியல் டைம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜில் ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ காலேஜ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேனல் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் நீங்களும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை பார்த்து உங்கள் பசங்களுக்கு வந்து இதை கொடுத்து பார்க்க சொல்லுங்க. அல்லது நீங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. பசங்களோட பொண்ணுங்களோட டிஸ்கஸ் பண்ணி எது மாதிரியான கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், எந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவுகள் எடுக்க முடியும். இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு ரிசல்ட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்டான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க லைஃப்ல அது வந்து முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. பேரண்ட்ஸுடைய கையில தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ கீழேயே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், தொடர்பு இருக்கும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் நீங்க பார்த்து அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் யூஜி டிகிரி கோர்சஸ் 2024, அதாவது யூஜி டிகிரி கோர்சஸ் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, அது எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாரு. ஒரு பொண்ணுடைய மாமா வந்து கேட்டிருந்தாரு. அது மாதிரி கொடுக்கணுங்கிற ஒரு எனக்கு ஐடியாவே கிளிக் ஆகல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான், அந்த கமெண்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ கரெக்டா, இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்திலேயே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காலேஜ்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க முடியுமாங்கிறத டவுட் இருக்கு. அதே நேரத்துல தமிழ் மீடியத்துல டிகிரியும் முடிச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காருங்கிறது அதுக்கு எனக்கு புரிஞ்சுது. அதை வச்சு தான் இந்த வீடியோவே நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் லிஸ்ட் ஆஃப் யூஜி டிகிரி கோர்சஸ் ஆஃபர்ட் இன் தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் தமிழ் மீடியம். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? டோட்டல் லிஸ்ட் ஆஃப் யூஜி காலேஜஸ், யூஜி கோர்சஸ் நம்ம பார்த்துடலாம். இது அட்மிஷன் 2024க்காக என்னென்ன கோர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்டில் நடக்குது. காலையில் 9 to 1 இருக்கும். அதுக்கப்புறம் 1 to 5:30 வரைக்கும் இன்னொரு ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ 2 ஷிஃப்ட்லையுமே சில கோர்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் ஷிஃப்ட்லையும் நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த தமிழ் மீடியம் கோர்சஸும் செகண்ட் ஷிஃப்ட்லையும் இருக்கு. நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து 45 காலேஜஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலா 164 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து 164 காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் ஷிஃப்ட் 1ல 45 காலேஜஸ்ல இருக்கு. ஷிஃப்ட் 2 வந்து 9 காலேஜஸ்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பிஏ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து 5 காலேஜஸ்லயும், செகண்ட் ஷிஃப்ட்ல வந்து ஒரு காலேஜ்லயும் இந்த கோர்ஸ் இருக்கு. பிஏ ஹிஸ்டரி வந்து 43 காலேஜஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடத்துறாங்க. அப்புறம் 9 காலேஜில் வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல நடத்துறாங்க. பிஏ ஹிஸ்டரி, அது ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் செப்பரேட் வீடியோவாகவே கொடுத்துருக்கேன். 43 காலேஜும் என்னென்ன காலேஜ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடத்தக்கூடியது, அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்ல நடத்தக்கூடியது என்னென்ன காலேஜ் பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியங்கிறது தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி வேற கோர்ஸுக்கும் கேட்டீங்கன்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட் வீடியோ எந்தெந்த காலேஜுங்கிற பேரோடவே நம்ம கொடுக்கலாம். அடுத்து வந்து பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் காலேஜ் வந்து 5 காலேஜ்ல இந்த கோர்ஸ் இருக்கு. செகண்ட் ஷிஃப்ட்ல பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் தமிழ் மீடியத்துல இல்ல. அடுத்து பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் காலேஜ்ல 2 காலேஜ்ல இருக்கு. செகண்ட் ஷிஃப்ட்ல இல்ல. அடுத்து பிஏ தமிழ் லிட்ரேச்சர் வந்து 147 காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல இருக்கு. செகண்ட் ஷிஃப்ட்ல 25 காலேஜஸ்ல பிஏ தமிழ் லிட்ரேச்சர் கோர்ஸ் இருக்கு. அப்புறம் பிஏ டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து ஒரு காலேஜ்ல இருக்கு. ஷிஃப்ட் 2ல வந்து இல்ல. இது வந்து தமிழ் மீடியத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து பிகாம் ஜெனரல், இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பிகாம் ஜெனரல் பிகாம் படிக்கணும்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து 6 காலேஜ்ல இருக்கு தமிழ் மீடியம், செகண்ட் ஷிஃப்ட்ல இல்ல. அதே மாதிரி பிகாம் கோஆபரேஷன் கோர்ஸ் வந்து ஷிஃப்ட் 1ல ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ் நடத்துறாங்க தமிழ் மீடியத்துல, செகண்ட் ஷிஃப்ட்ல இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10th காலேஜ் வந்து 10th கோர்ஸ் வந்து பிலிட் தமிழ், தமிழ்லயே தான், பிலிட்ங்கிறது தமிழ் தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல 9 காலேஜ்ல இருக்கு. ஷிஃப்ட் 2ல அந்த கோர்ஸ் இல்ல. பிஎஸ்சி அட்வான்ஸ்டு ஜுவாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி வந்து 5 காலேஜில் தமிழ் மீடியத்தில் நடத்துகிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. சயின்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ். செகண்ட் ஷிஃப்ட்ல இந்த கோர்ஸ் இல்லை தமிழ் மீடியத்தில் எந்த காலேஜ்லையும். அடுத்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி வந்து கோர்ஸ் தமிழ் மீடியம் கோர்ஸ் ஒரே ஒரு காலேஜில் இருக்கு. செகண்ட் ஷிஃப்ட் நடத்தக்கூடியது இல்லை. பிஎஸ்சி பாட்டனி வந்து 28 காலேஜில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடத்தக்கூடிய காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி பாட்டனி 4 காலேஜில் தமிழ் மீடியத்தில் இருக்கு.
பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 43 காலேஜ்ல தமிழ் மீடியத்தில் இருக்கு. 9 காலேஜ்ல வந்து செகண்ட் ஷிப்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல 43 காலேஜ். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து பாய்ஸ்க்காக மட்டுமே இருக்கக்கூடியது. இந்த கோர்ஸ் தமிழ் மீடியம் கோர்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல இருக்கு. செகண்ட் ஷிப்ட்ல இந்த கோர்ஸ் தமிழ் மீடியத்தில் இல்ல. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும் இருக்கு. பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸும் வந்து தமிழ் மீடியம் ஷிப்ட் 1 காலேஜ் ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும் இருக்கு. பிஎஸ்சி ஜியோகிராபி கோர்ஸ் வந்து 11 காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல தமிழ் மீடியத்துல நடத்துறாங்க. செகண்ட் ஷிப்ட்ல இல்ல. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்து 45 காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல தமிழ் மீடியம் பிஎஸ்சி மேக்ஸே நடத்துறாங்க. அதே மாதிரி 10 காலேஜ்ல வந்து செகண்ட் ஷிப்ட்ல பிஎஸ்சி மேக்ஸ் கோர்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 20வது காலேஜ் பிஎஸ்சி மேக்ஸ் பாய்ஸ்க்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் வந்து தமிழ் மீடியத்தில் நடத்துறாங்க. செகண்ட் ஷிப்ட்ல இல்ல. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ஒரு காலேஜ்ல மட்டும் தமிழ் மீடியத்தில் நடத்துறாங்க. செகண்ட் ஷிப்ட்ல இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல மட்டும் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்கு. பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 44 காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல தமிழ் மீடியத்தில் நடத்துறாங்க. அதே மாதிரி பிஎஸ்சி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் 6 காலேஜ்ல செகண்ட் ஷிப்ட்ல இருக்கு. அடுத்த பிஎஸ்சி பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல வந்து 4 காலேஜ் தமிழ் மீடியத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த கோர்ஸ் தமிழ் மீடியம் கோர்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல மட்டும் செகண்ட் ஷிப்ட்ல நடத்துறாங்க. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 2 காலேஜ்ல தமிழ் மீடியத்தில் நடத்துறாங்க ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல. செகண்ட் ஷிப்ட்ல பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ் மீடியம் எந்த காலேஜ்லயும் இல்ல. அதே மாதிரி பிஎஸ்சி ஜுவாலஜி கோர்ஸ் வந்து 34 காலேஜ்ல தமிழ் மீடியமா ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல நடத்துறாங்க. பிஎஸ்சி ஜுவாலஜி தமிழ் மீடியம் 3 காலேஜ்ல செகண்ட் ஷிப்ட்ல நடத்துறாங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 25 யூஜி கோர்சஸ் வந்து தமிழ் மீடியத்துல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாடுல நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா எனக்கு புரியுது. கண்டிப்பா இதை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் மீடியத்துல படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய பெற்றோர்கள் மாணவர்களாக இருந்தா அவங்க வந்து என்னன்னா எந்த கோர்ஸ் நீங்க பிளஸ் டூல எந்த குரூப் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு எலிஜிபிளான கோர்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பர்டிகுலரா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிஎஸ்சி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல செகண்ட் ஷிப்ட்ல இருக்குன்னா அது வந்து எந்தெந்த காலேஜ் நேமோட கொடுங்க. இது மாதிரி ஏதாவது நீங்க செப்பரேட் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்குறேன். டெஃபினட்டா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ்.